தமிழகம் மற்றும் தரணி எங்கும் தடம் பதித்துக் கொண்டிருக்கும் நமது தொப்பி வாப்பா பிரியாணி. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோர் கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர். பேரை மாத்தினாங்களா அந்த அம்மா, ஸ்பெல்லிங் மாத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். கரண்ட்ல ஐஏஎஸ் ஆபீசரா இருக்கிற ஒரு அதிகாரி தன்னோட பெயரை இப்படி அதிரடியா மாற்றம் செய்ய முடியும். ராஜேஷ் தாஸ் ஒரிசா பிறந்தவர். ஸோ அதனால் அவர் ஐபிஎஸ்ல இருந்ததுனால மகளை மனம் முடிச்சு கொடுத்துட்றாரு. ஆனால் மனம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால் அந்த மனவாழ்வு அவ்வளவு அவங்களுக்கு திருப்தி தருவதாக இல்லை. 23 வயசுலேயே அவங்களுக்கு திருமணம் ஆகிடுது. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. அதுக்கு அப்புறமேல் தான் அவங்க ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு பீகார் கேடர் போட்டுடுறாங்க. பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டால் மட்டும் போதாது, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேரில் உட்காடுறீங்கன்றதும் முக்கியமான விஷயமாக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி புல்லு புஷ்ஷு முன்னால் ஆள் பின்னால் ஆள் இதெல்லாம் இருந்தால் தான் நடக்கும். என்னோட கணவர் பேர் நீக்கிட்டு அப்பா பேர் சேர்த்ததுக்கு கணவர் மேல இருந்த அதிருப்தி காரணமா அல்லது கணவர் செய்த செயலால் ஏற்பட்ட அவப்பெயர் இல்ல கெரியர் நெடுக ராஜேஷ் தாஸ் சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு மனிதர், ஒரு பெரிய அளவுல சட்டம் ஒழுங்கு அதிகாரியின் பேர் எடுத்தவரும் அல்ல. கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்களா கணவர் விஷயத்துல? பெண் எஸ்பி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க ஒரு புகார் கொடுக்குறாங்க. அது என்ன புகார்? ராஜேஷ் தாஸ் பார்த்து அடுத்ததாக இங்கிருந்து அடுத்த மீட்டிங்குக்கு போகும்போது நான் போவோம் பார்த்தீங்களா காரில், அதோட நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு அந்த அம்மாவை கூப்பிட்டதாகவும், அந்த வண்டியில் ஏற சொல்லி அவர் வந்தார். அவர் வரும்போது காரில் அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சாரு. அவருடைய அந்த மாதிரி எஃப்ஐஆரில் கொடுத்துருக்க செய்தி தான். அங்கே விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. இந்த பொண்ணு மறுக்குது, இது சரியில்லைன்னு சொல்லுது. அவர் முன்னால் டிரைவர்கிட்ட ரியர் வியூ மிரரை மேலே தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கிட்ட ஒரு அத்துமீற முயற்சிக்கிறார். ஒரு இவ்வளோ குற்றங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம். தன்னுடைய மனைவி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் மறைக்கப்பட்டது? வணக்கம் மேம். ஐஏஎஸ் ஆஃபீஸர் பீலா ராஜேஷ் தன்னுடைய பேரை பீலா வெங்கடேசன் அப்படின்னு அதிரடியாக மாற்றம் பண்ணியிருக்காங்க. கரண்ட்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிற ஒரு அதிகாரி தன்னுடைய பெயரை இப்படி அதிரடியா மாற்றம் செய்ய முடியுமா? இல்லை, அதான் நான் பார்த்தேன். நாடு ஒரே செழிப்பயர் திடீர்னுட்டு ஒரே நாளையில் இவ்வளோ செழிப்பாயிடுச்சு நம்ம நாடு. எதனாலன்னு பார்த்தேன். இந்த பெயர் மாற்றத்தால் தான் இருக்கும்னு தோணுது எனக்கு. அதான் அவங்களால மாற்றிக்க முடிஞ்சது என்ன? அந்த பெயரை மட்டும்தானே மாற்றிக்க முடியும். என்ன காரணம் மேம்? கரண்ட்ல ஐஏஎஸ் ஆஃபீஸரா இருக்கிற ஒருத்தர் ஏன் பேரை மாற்றணும் அப்படின்னு அவசியம் வந்துச்சு அவங்க? இல்லை, அதுதான் ஒரு அவசியமும் கிடையாது. அவங்க கணவர் மேலே ரொம்ப நீண்ட காலத்துக்கு பலவிதமான சிக்கல்களும் சர்ச்சைகளும் இருந்துக்கிட்டு தான் இருந்துச்சு. அதில் பாலியல் துன்புறுத்தல் புகார் தொடர்பான விஷயங்களும் வந்துச்சு. அந்த சமயத்துலலாம் அவர் அந்த பேரை மாற்றலை. அதை ஒரு கிரீடம் மாதிரி தான் தூக்கி சுமர்ந்தார் அப்போல்லாம். அது ஒரு பெரிய மரியாதைக்குரிய ஒரு விஷயமாக வச்சுருந்தார். அதுக்கெல்லாம் மாற்றலை. இப்போ அநேகமாக யாராவது நியூமராலஜிஸ்ட் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அந்த மாதிரி ஏதாவது ஜாதக பொருத்தம் அது இது ஏதாவது பார்த்து, ஏன்னா அவங்க ரொம்ப அந்த மாதிரி ஆர்த்தோடாக்ஸெல்லாம் சிந்திக்கக்கூடியவங்க தான். இப்போ இந்த தையூரில் இருக்கக்கூடிய அந்த பங்களாவை கூட நிறைய பிராமின்ஸ் எல்லாம் ப்ரீஸ்ட்டுங்களெல்லாம் வச்சு தான் பூஜையெல்லாம் நடத்தி அப்படி தான் அவங்க புதுமனை புகு விழாலாம் நடத்தினாங்க. அதனால் அதிலெல்லாம் நம்பிக்கை உள்ள ஒரு பெண் தான். ஸோ அதனால் இன்னும் அவங்களுக்கு ஒரு 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது. 6 வருஷம் சர்வீஸ் இருக்குது. இப்போ அவங்க சர்வீஸே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த அரண்மனை கோழி முட்டை அம்மியை உடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்ன் வித் த சில்வர் ஸ்பூன், இன்னும் சொல்லப்போனால் கோல்டன் ஸ்பூன்னு சொல்லணும். அவங்க அப்பா டிஜிபியாக இருந்து ரிட்டையர் ஆனார், எல்என் வெங்கடேசன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப நல்ல மனிதர் அவர். ரொம்ப யாரையும் பல ஐபிஎஸ் அதிகாரிகள் அதிகார மமதையில் அவங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்கள அடிமைகள் மாதிரி நடத்துவாங்க, துன்புறுத்துவாங்க, தொல்லை கொடுப்பாங்க. அது மாதிரியெல்லாம் செய்யாத ஒரு அதிகாரி அப்படின்னு சொல்லி அவர் பேர் வாங்கியிருந்தார். வெங்கடேசன் அதிகாரி பீலா ராஜேஷோட தந்தை வெங்கடேசன். அதுதாங்க அந்த பேரை மாற்றினாங்களா அந்த அம்மா, ஸ்பெல்லிங்கை மாற்றிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா BEELN. ஏன்னா அவங்க கட்டாயமாக எல்என் வெங்கடேசன் இப்போ அந்த குழந்தைக்கு பேர் வைக்கும்போது அவர் பியூலான்னு தான் வச்சுருப்பார். பியூலா அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஹீப்ரு நேம்லேருந்து வரக்கூடிய ஒரு பெயர். பியூலா அப்படின்னு சொன்னால் ஒரு ஆச்சரியப்பட்டவள், திருமகள், ஒரு அந்த மாதிரியான அர்த்தம் அது வரும். மணமகள், திருமகள், இந்த மாதிரி அர்த்தம் வரக்கூடிய ஒரு பேர். அதை இப்படியும் அந்த அட்மிஷன் போடும்பொழுது இது மாதிரி பல அழகிய பேர்களை ஸ்பெல்லிங் மாற்றி போட்டு விட்ருவாங்க. அது மாதிரி போட்டு விட்டாங்க. அந்த அம்மா
பேர் மாற்றிருக்கும்போது கையோட அதையும் மாற்றிருந்துருக்கலாம், ஸ்பெல்லிங்கை மாற்றிருந்துருக்கலாம். இந்த திருமணத்தை காதல் திருமணம்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இது அவரே முன்னின்னு பார்த்து ஒரு ஐபிஎஸ்காரர் தனக்கு மாப்பிள்ளையாக வரணும் அப்படின்னு பிரியப்பட்டு அந்த மாதிரியாக அதுக்கு சமயத்தில் அதுக்கு தோதாக, ஏன்னா இவருக்கு இந்த பொண்ணுக்கு 23 வயசு, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இருக்குது வீட்டில். ராஜேஷ் தாஸ் ஒரிசாவில் பிறந்தவர். அவர் ஸ்டடி வைஸ் அகாடமிக்கலி பிரில்லியன்ட்டு, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா 25 வயசுக்குள்ளார அவர் டபுள் எம்ஏ ஆர்ட்ஸ் முடித்து, அப்புறம் எம்ஏ ஃபிலாசபி முடித்து, அதுக்கப்புறம் யூபிஎஸ்சியில் பரீட்சை எழுதி ஐபிஎஸ் செலக்ட் ஆகி வர்றாரு. ஸோ அந்த மாதிரி அகாடமிக்கலி பிரில்லியன்ட் பர்சன் தான் ராஜேஷ் தாஸ். ஸோ அதனால் அவர் ஐபிஎஸ்சில் இருந்ததுனால இவர் பேசி மகளை மனம் முடிச்சு கொடுத்துட்றாரு. ஆனால் மனம் முடிச்சு கொடுத்ததுக்கு பின்னால் அந்த மன வாழ்வு அவ்வளவு அவங்களுக்கு திருப்தி தருவதாக இல்லை. எப்படி மேம் சொல்றீங்க? அந்த முதல் 5, ஏன்னா அப்போ நிறைய பிரச்சனையெல்லாம் நடந்தது. ஈவன் கோர்ட்டுக்கெல்லாம் கூட போகிறேன்னாங்க, போலீஸ்க்கு வந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் நடந்த பிரச்சனையில் அந்த சமயத்தில் இவர் ராஜேஷ் தாஸ் மேலே எல்என் வெங்கடேஷன் ரொம்ப கோபமாக இருந்தார். ஆனால் அந்த இவர் நான் தமிழ்ஸ் ஐபிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னாக்க தமிழ் பேசாத பிற ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறாங்களே, அவங்க ஒரு குழுவாக செயல்படுறது உண்டு. அப்படியான ஒரு குழு செயல்பட்டு தான் ராஜேஷ் தாஸை அன்னைக்கு காப்பாற்றி விட்டாங்கன்னு சொல்லணும். இல்லை விட்டாக்க இவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை எடுத்திருந்தாக்க ராஜேஷ் தாஸுக்கு ரொம்ப சிக்கல்லாம் வந்திருக்கும். இந்த பாலியல் வழக்குல சொல்றீங்களா? இல்ல இவங்க குடும்ப பிரச்சனை இல்லையே, கணவன் மனைவி குடும்ப பிரச்சனை. ஆமா, பிரச்சனை இல்லையே. அதனால இது கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அந்த அளவுக்கு போச்சு, உச்சகட்டத்தில் போச்சு. 2 பேர் நடுவில் சமரசமெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இருந்தது. அப்போ தான் பியூலா நீ இந்த யூபிஎஸ்சியில் இருக்கிற இந்த ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு இதில் தானே நீ இப்படிலாம் நடந்துக்கிற, இது நான் படித்தேன்னா நான் வர முடியாதா, இது பெரிய விஷயமா, நான் காட்டுறேன் பாரு அப்படின்றது மாதிரியாகத்தான் பேசி இவங்க அந்த எக்ஸாமை எழுதி பாஸும் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. அதில் பியூலாவுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய கெரியர் கிராஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அதிசயங்கள் நடந்த ஒரு கெரியர்னு சொல்லணும் அவங்க கெரியரை. ஏன்னா அவங்க ஐஏஎஸ் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ண உடனேயே அவங்க ஏற்கனவே திருமணமான பெண்ணு, 23 வயசுலேயே அவங்களுக்கு திருமணம் ஆகிடுது. எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க, முடித்த உடனே திருமணம் ஆகிடுது. அதுக்கப்புறமேல் தான் அவங்க ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணுறாங்க. 97 அவங்க ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ண உடனே அவங்களுக்கு பீகார் கேடர் போட்டுடுறாங்க. இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேடர் போடுறதுன்றது இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு லாட்ரி கிடைக்கிற மாதிரி. நீங்கள் இங்கே உங்கள் தமிழ்நாட்டில் இருந்து அந்த ஆண்டு தேர்வாகி போகிறவங்க முதல் ரேங்காக இருந்தாக்க வரலாம் தமிழ்நாட்டுக்கு. இப்போ நான்லாம் அந்த மாதிரியான ஒரு மெரிட் பேசிஸில் தான் தமிழ்நாட்டுக்கு திருப்பி வந்தேன். அல்லது தமிழ்நாட்டிலேருந்து போகக்கூடிய எஸ்சி பட்டியல் இனத்தவராக இருந்தாக்க அவங்க இங்கே வரலாம். மிச்சம் உள்ளவங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு இது மாதிரி சொல்லட்டி அதில் யார் பேருக்கு நேராக எந்த ஸ்டேட் வருதோ அங்கே அனுப்பிச்சி விட்ருவாங்க. மெக்கானிக்கலாக தான் அது யாரும் அதில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. அது சொல்லுவாங்க, அந்த கேடர் கொடுத்தாச்சின்னு சொன்னால் கேடர் மாற்றுறது அப்படிங்கிறது பிறந்த குழந்தைக்கு செக்ஸ் மாற்றுற மாதிரியான விஷயம். அவ்வளோ கஷ்டம். இப்போ பியூலா கேஸில் என்ன நடந்தது அப்படின்னா, பியூலா பீகாருக்கு அவருக்கு போஸ்டிங் போடுறாங்க. பீகாரில் போய் அந்த அம்மா ஒரு 3 வருஷம் வேலை பார்க்குறாங்க. அந்த 3 வருஷமும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அயனான போஸ்டிங் தான். அங்கே இருக்கக்கூடியதுலேயே நல்ல மதிப்புக்குரிய ஒரு மாவட்டம். பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ்க்கெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்துட்டால் மட்டும் போதாது, அதுக்கப்புறம் நீங்கள் எந்த சேரில் உட்காடுறீங்கன்றதும் முக்கியமான விஷயமாக இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த மாதிரி புஷ்ஷு முன்னால் ஆள் பின்னால் ஆள் இதெல்லாம் இருந்தால் தான் நடக்குது. அப்படியெல்லாம் இல்லாத பல பேர் என்னை போல் இருக்கிறவங்க நல்ல பதவின்னு சொல்லப்பட்ட பதவிகளில் உட்கார முடியாமலேயே போயிடுது. இப்போ மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்றைக்கெல்லாம் சில மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு அதிகாரிகள் கொஞ்சம் யோசனை பண்ணுவாங்க. பொதுவாகவே மதுரைக்கு கீழே இருக்கிற மாவட்டங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஏன்னா அதிக ஜாதி கலவரங்கள் நடக்கிற இடமாகலாம் இருந்துச்சு அப்போ. இப்போ எல்லா இடத்துலையும் ஜாதி கலவரம் நடக்குது, அப்போல்லாம் அப்படி தான். ஸோ அதனால் அங்கே போஸ்டிங் வாங்கிறதுக்கு போட்டாங்கனாலே பயப்படுவாங்க போகிறதுக்கு. இந்த பக்கம்னாக்கா உங்களுக்கு சௌரியமாக்கும். கோயம்புத்தூர் போகிறதுனா
ஆசையாக போவாங்க. ஈரோடு போகிறதுன்னா விருப்பமாக போவாங்க. அந்த மாதிரி எல்லாம். அதுபோல் இந்த அம்மாவும் பீகாருக்கு போன போது அங்கே வந்து ரொம்பவும் எல்லாரும் விரும்புகிற ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு. அந்த டிஸ்ட்ரிக்டில் தான் இந்த அம்மாவை போஸ்டிங் போட்டு சப் கலெக்டராக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே ஒரு 3 இயர்ஸ் இருக்காங்க. அந்த 3 இயர்ஸை முடிச்சுட்டு அங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு டியூட்டி போட்டுக்கிட்டு வந்துடுறாங்க. இங்கே வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் வேலையிலேருந்து அடுத்த ஒரு 4 வருஷம் தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இருக்கும்போதும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான துறைகள் தான். முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனு, எஜுகேஷன், ஸோ இந்த மாதிரி துறையில் தான் இருக்காங்க. ஏன்னா இங்கேயும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸுக்கும் டம்ப் பண்ணுற மாதிரியான ஏராளமான துறைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி துறைகள்லாம் அவங்க போகலை. எல்லாமே வந்து ரொம்பவும் ரிமார்க்கபிளான ரொம்ப ஒளி உமிழும் துறைகள் தான் ஒன்று ஒன்றும். நான் வந்து வருமானம் தரும் துறைகள்னு சொல்ல விரும்பலை. ஒளி உமிழும் துறைகள் தான். அந்த மாதிரி நல்ல துறைகள்னு பேர் வாங்கின அந்த துறைகளில் தான் அந்த அம்மா இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னாக்கா பீகாரை வந்து பிரித்து ஜார்க்கண்டாக ஆக்குறாங்க. அப்போ இவங்களை வந்து ஜார்க்கண்ட் கேடருக்கு போயிடுறது இவங்களுடைய பேர். உடனே ஜார்க்கண்டுக்கு போன உடனே அங்கே வந்தாகணுன்றாங்க. ஸோ உடனே அங்கே போய் மறுபடியும் ஒரு 2 வருஷம் அங்கே இருக்காங்க ஜார்க்கண்டில். திரும்பவும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜார்க்கண்ட்லேயும் ஒரே இடத்துல கலெக்டராக தன்பாத் அப்படின்ற ஊர், அது மிக முக்கியமான ஒரு ஊர் இதுக்கு ஜார்க்கண்டில். அந்த ஊரில் தான் கலெக்டராக இருக்காங்க. அப்புறம் அதே ஊரில் முனிசிபல் கமிஷனராக இருக்கிறாங்க, அதே தன்பாத்தில். ஸோ அந்த இடத்துல நான் அந்த இடத்துல மட்டும் ஒரு 3 வருஷம் வேலை பார்த்துட்டு திருப்பி அங்கேருந்து டெபுடேஷன் வாங்கிட்டு தமிழ்நாட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுக்கு பின்னால் இங்கே வந்து எதுக்கு வர்றாங்கன்னா, இதுக்கு ஹேண்ட்லூம்ஸ் எக்ஸ்போர்ட் கார்பரேஷனில் வேலை செய்கிறேன்னு வர்றாங்க. வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் அதே போஸ்ட்டில் இருக்கிறாங்கங்க. எங்கேயாவது நடக்குமா? 3 வருஷம் தானே பொதுவாக இருப்பாங்க. இருக்கிறாங்க. ஏன்னா அதுக்கிடையில் அந்த போஸ்டிங் வந்து முதல்ல வந்து எம்டியாக வர்றாங்க, அதுக்கப்புறம் கமிஷனர் ஆகிறாங்க. அதனால் கண்டினியூஸாக இருக்கிறாங்க 7 வருஷம். இருந்தாலும் எம்டியாக தானே இருந்தாங்க 3 வருஷம், அப்புறம் கமிஷனராக தானே இருந்தாங்க 3 வருஷம் அப்படின்ற மாதிரியாக அந்த மாதிரி வந்து இங்கே இருக்கிறாங்க. இங்கேருந்து திருப்பவும் ஜார்க்கண்டுக்கு போகிறாங்க. ஒரு ஷார்ட் பீரியட் அங்கே இருக்கிறாங்க. அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறமேல கேடர் சேஞ்சே வாங்கிக்கிட்டு இங்கே வந்து சேர்ந்துடுறாங்க. வந்துட்டு அதுக்கப்புறமேல தான் இப்போ இது வரைக்கும் இங்கே இருந்துகிட்ருக்காங்க. இங்கேயும் வந்ததுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க வந்த உடனே இந்த மெடிசின், ஹெல்த்து, சுகாதாரத்துறையோட இது லாக்டவுன் வர்றாங்க. இது வர்றாங்க நம்மளுக்கு. அதுக்கு முன்னாலேயுமே அவங்க அதில் தான் இருக்காங்க. அப்போ ஹெல்த்து செக்ரட்டரி ஆகிறது தான் வந்து அந்த கோவிட் டைமில் ஹெல்த் செக்ரட்டரி ஆகிறாங்க. அப்போ தான் வந்து அவங்க ரொம்ப பிரபலமாகறாங்க. ஏன்னா டெய்லி டிஎம்எஸ்சில் வந்து அந்த டேட்டா கொடுப்பாங்க. அப்புறம் பார்த்திங்கனாக்கா வந்து நம்ம ஒரு அமைச்சர் விஜயபாஸ்கர் இருந்தார், அவர் முதல்ல கொடுத்துக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறமேல இந்த அம்மா வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் வந்து பத்திரிகைகளில் ஆக்சுவலாக இவங்க கொடுக்குற அந்த டேட்டா வந்து கொஞ்சம் சரியாக இல்லை, கொஞ்சம் அதில் குளறுபடிகள் இருக்குதுன்ற மாதிரி அவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள விட்டுட்டு இப்போ சண்முகமே வந்து அது செய்ய ஆரம்பித்தார். இந்த மீன் டைம் விஜயபாஸ்கர் மேலே நிறைய புகார்கள் வந்தது. அதில் வந்து இந்த கோவிடில் வந்து செய்யக்கூடிய பல ஊழல்கள் செஞ்சிட்டாருன்னுட்டும் அதுக்கு இவங்க துணை போனாங்கன்ற மாதிரியெல்லாம் எல்லா பத்திரிகையெல்லாம் எழுதுனாங்க. ஆனால் அதுக்கப்புறமேல் தான் இவங்கள வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட கோவிட் தடுப்பு அதிகாரியாக அனுப்பிச்சி விட்டாங்க. அது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு. எதனாலன்னா ஸ்டேட் லெவலில் பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் போகணுன்னாக்க வந்து கொஞ்சம் சங்கடமாக இருந்திருக்கும். பட் ஆனால் அது சில தினங்கள் தான் நீடிச்சது. அதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஹெல்த் செக்ரட்டரியை காட்டிலும் அதிக மதிப்பு வாய்ந்த, அதிகமாக விரும்பப்படுகிற கமர்ஷியல் டேக்ஸஸ் துறைக்கு அவங்கள போட்டுட்டாங்க. ஸோ அவங்க வந்து அங்கே போயிட்டாங்க. தன்னுடைய கணவர் பேர் நீக்கிட்டு அப்பா பேர் சேர்த்ததுக்கு கணவர் மேல இருந்த அதிருப்தி காரணமா அல்லது கணவர் செய்த செயலால் ஏற்பட்ட அவப்பெயர் இல்ல காரணமா? அப்படின்னு கௌரவ பாத்தீங்கன்னா பிரச்சனையா பாக்குறாங்களா கணவர் விஷயம்? கணவர் செய்த செயலை வந்து இவங்க எடுத்துக்கிறதா இருந்தாக்க, இந்த கணவர் தான் வந்து இவங்க தான் அந்த கணவர் வந்து திருச்சியில் கமாண்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் கமாண்டண்ட்டாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் இந்த அம்மா இந்த மாதிரி ஜார்க்கண்டுக்கும் இங்கேக்கும் பீகாருக்கும் இங்கேக்கும் இப்படி மாறி மாறி வந்துக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. அதில் ஏதோ ஒரு ஷார்ட் பீரியடு லீவ் எடுத்திருக்காங்க போல். அந்த சமயத்தில் கணவரை பார்க்குறதுக்கு போயிருக்காங்க திருச்சிக்கு. போயிட்டு அங்கே ஈவினிங் எக்ஸசைஸ்க்காக வந்து பேட்மிண்டன் ஆடி இருக்காங்க. அப்போ இவரோட பேட்மிண்டன் நல்லா ஆடக்கூடிய ஒரு எதிராளி இருக்கணும் இல்லைங்களா. ஸோ அந்த பக்கம் ஒரு காவலர் தான் விளையாடுறாரு. அவர் ரெகுலராக விளையாடக்கூடியவர், போட்டிகளுக்கெல்லாம் போகக்கூடியவர். அவர் தான் விளையாடுறாரு. அவர் கூட வந்து இந்த அம்மா விளையாடிட்டு இருக்காங்க.
அப்போது அந்த காவலருடைய நண்பர் ஒருத்தர் அதே கிரவுண்டில் வாக்கிங் போகிறாரு. எதுக்குன்னா அவருடைய துணைவியார் வந்து கர்ப்பமாக இருக்கிறாங்க. பொதுவாக கர்ப்பமாக இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் வாக்கிங் போக சொல்லி டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்காக வேண்டி அவர் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து இந்த பியூலாவை பார்த்தாக்க இந்த பியூலா வந்து கமாண்டருடைய ஒய்ஃபு அப்படின்ற மாதிரியாக நினைக்கல. நான் முன்ன பின்ன பார்த்ததில்ல. திடீர்னு பார்த்தாக்க யாரோ ஒரு லேடியோட இந்த காவலர் பேட்மிண்டன் விளையாடிட்டு இருக்குது. அந்த காவலர் வந்து இவருடைய நண்பர், யார், அந்த கர்ப்பஸ்திரியுடைய நண்பர். அவர் வந்து தன்னுடைய நண்பன் அப்படின்ற முறையில் அவர்கிட்ட ஏதோ கிண்டலாக பேசியிருக்கிறார். ஏதோ ஒரு தப்பான வார்த்தையை சொல்லி, உனக்கு இந்த மாதிரி ஏதோ ஜோடி சேர்ந்துடுச்சு, நீ ஆடுற பிரமாதமாக இருக்குது ஜோடின்ற மாதிரி என்ன சொன்னார்னு தெரில அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். சொன்ன உடனே இவங்களுக்கு கோவம் வந்துடுச்சு. இவங்க வந்து உடனே போய் தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னாங்க அப்படின்ட்டு. அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் வெளியில் வந்து ராஜேஷ் தாஸ் புரட்டி எடுத்துட்டார். யார், அந்த காவலர். காவலர் இவர் கொடுத்த அடியில் அந்த காவலர் பிழைப்பார். ஏன்னா காவலர் கை உயர்த்தவே முடியாது. அவர் வந்து பேசிவாக வாங்கிக்க தான் வாங்கிக்கிறாரு. ஸோ அந்த மனைவி வந்து கூட வந்தாங்கல்ல, அந்த கருவுற்ற மனைவி, அந்த அம்மா போய் இவர் காலை பிடிச்சிக்கிட்டு அழுதாங்கன்னு சொல்கிறாங்க. விட்டுடுங்க, செத்துருவார், இதுக்கு மேலே வந்து பண்ணாதீங்க அப்படின்ட்டு. இந்த விஷயத்தை சுற்றி இருந்த காவலர்கள் வந்து அரசின் கவனத்துக்கு கொண்டு போய் பெட்டிஷனெல்லாம் எழுதி, ஒரு காவலர் சாதாரணமாக அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய காவலர்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார், இதுக்காக வேண்டி இப்படி அவரை நடத்தலாமா அப்படின்ட்டு அதில் ஒரு விசாரணை வந்து அதில் சஸ்பெண்ட் ஆனார். அதுக்கப்புறமேலு வேற ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கே இருந்த ஒரு பெண் டிஎஸ்பி அவங்கக்கிட்ட வந்து இவர் ஏதோ அத்துமீறலை செய்ய போக அந்த பெண்ணே அடித்ததாகவும் தகவல் உண்டு. அந்த பெண் அதிகாரி வந்து பீலா ராஜேஷோடைய கணவரை கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களா? ஆமாம், தாக்கினாங்க. எப்படி அரைஞ்சாங்களா, உதச்சாங்களா, என்ன? இவர் என்ன பண்ணாரு அதுக்கு? இல்லை, இவர் தான் பாலியல் அத்துமீறல் பண்ணாருன்றது தான் பண்ணி அவங்க வந்து அடித்து அது வந்து ஒரு வழக்காகி. ஆனால் என்னன்னு கேளுங்க, இப்போ எப்படி இந்த அம்மா பெண் அதிகாரி தான் ஐஏஎஸ் அதிகாரி? இல்லை இல்லை இல்லைங்க, அது வேற அதிகாரி இல்லை. அது பல காலத்துக்கு முன்னால் நடந்தது. இவர் சர்வீஸ் எஸ்பியாக இருந்தபோது. நீங்கள் சொல்கிறீங்களே அது கணவருடைய பெயர் தனக்கு வரக்கூடாதுன்னு மாற்றிக்கிட்டாங்கன்னுட்டு, அப்படி மாற்றிக்கிறதா இருந்தாக்க முதல் முறையாக சஸ்பெண்ட் ஆகிறாரு இல்லை திருச்சி இன்சிடெண்ட்டுக்காக, அப்போ வரலையா பேர். அப்புறம் அடுத்ததாக இந்த பெண் அதிகாரி வந்து இவர் எஸ்பியாக இருக்கும்போது அடித்து தகராறுலாம் பண்ணி அதுவே பெரிய விஷயமாக ஆயிருக்கும். ஆனால் அது நிறைய பேர் கவனத்துக்கு போகாமல் படிக்கி அதை ஒரு மாதிரியாக சமரசம் பேசி அழுத்தி மூடி அதை விட்டுட்டாங்க. அப்போல்லாம் வந்து பெண்களுக்கே வந்து இவ்வளோ அவேர்னஸ் இல்லை. அப்போல்லாம் அந்த விஷாகா கமிட்டி அது இதெல்லாம் இவ்வளோ ஆக்டிவாக இல்லை. ஸோ அப்போ அந்த சமயத்தில் வந்து அந்த விஷயம் பெண் டிஎஸ்பி அதிகாரி ஒரு ஆண் எஸ்பி அதிகாரியை கன்னத்தில் அரைஞ்சதெல்லாம் தமிழ்நாடு போலீஸ்லேயே வெளிவராத விஷயம், வெளிவரான விஷயம். ஆமாம், வெளிவராமல் அதை அப்படியே நிறுத்திட்டாங்க. அதுக்கப்புறமேல் வந்து திருவள்ளூரில் எஸ்பியாக இருந்தார். அப்போ வந்து ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தை கட்டி அது விஷயமாக பிரச்சனையாகி ஜாங்கீர் டிஏஜியாக இருந்தார். அவர் அதை கேள்வி கேட்க போய் நிறைய ரசாபாசங்கள் நடந்தது. அப்போது வந்து பேர் வரலையா, அதுலேயும் வந்திருக்கணும். அப்புறம் விஜிலன்ஸில் வந்து ஊழல் வழக்கு தொடுத்து விசாரணையெல்லாம் நடந்தது, அதுவும் வந்திருக்கணும். அப்போல்லாம் ஒன்றும் வரல. அப்புறம் இப்போ கடைசி கட்டமாக அனைவருக்கும் தெரிஞ்ச இந்த பெண் எஸ்பி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்க வந்து ஒரு புகார் கொடுக்குறாங்க 2021 பிப்ரவரி மாதம். அந்த புகார் வந்து அந்த அம்மா வந்து அப்போது முதல்வராக இருந்த எடப்பாடி பழனிசாமி வந்து பல மாவட்டங்களுக்கு போய் ஒரு தேர்தல் பிரசாரமாகவும் இருக்கிற மாதிரியாக தேர்தல் நெருக்கத்தில் இருக்குதுன்றதுக்காக நிறைய நலத்திட்டங்கள் உதவியெல்லாம் கொடுக்குறாரு. விவசாயிகள் மாநாடு போய் பார்க்குறாரு. ஸோ இதுக்காக வந்து நிறைய பயணங்களை அவர் வந்து மேற்கொள்கிறாரு. ஸோ அவர் டெல்டா மாவட்டங்களை நோக்கிய ஒரு பயணத்தை ஏற்பாடு பண்ண சமயத்தில் இந்த அம்மா வந்து பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியாக இருக்கிறாங்க. ஸோ கரூர் மாவட்ட எல்லைக்கு அங்கே வந்து மீட்டிங் நடக்குது, கரூர் மாவட்டம். ஸோ அந்த மீட்டிங்குக்கு பந்தோபஸ்து போட்டிருக்காங்க. ஏன்னா எல்லாம் வந்து ஒரே டிஐஜி தான், அதனால் அங்கே இருக்கிற எஸ்பி தூக்கி இங்கே போடுவாங்க, வழக்கம் தான் அது. அதுக்காக வேண்டி இந்த அம்மா அங்கே வந்திருக்காங்க. இப்படி வந்திருக்கிறவங்கள ராஜேஷ் தாஸ் பார்த்து அடுத்ததாக இங்கிருந்து அடுத்த மீட்டிங்குக்கு போகும்போது நான் போவோம் பார்த்தீங்களா காரில், அதோட நீங்களும் வந்துடுங்க அப்படின்னு அந்த அம்மாவை வந்து கூப்பிட்டதாகவும் அந்த மாதிரி அவர் போனதாகவும், போகிற வழியில் பெரம்பலூரில் இந்த அம்மாவை ட்ராப் பண்ணிவிட்டு போயிட்டு மறுநாள் உளுந்தூர்பேட்டைக்கு நிகழ்ச்சிக்காக வர்றாங்க. அப்படி நிகழ்ச்சிக்கு வரும் பொழுது இந்த அம்மாவை தன்னுடைய வண்டியில் யார் சொல்கிறாங்க,
அந்த வண்டியில் ஏற சொல்லி அவர் வந்தார். அவர் வரும்போது காரில் வந்து அந்த பெண்ணுடைய கையை பிடிச்சார். அவருடைய அந்த மாதிரி எஃப்ஐஆரில் கொடுத்துருக்குற செய்தி தான். அங்கே வந்து விரும்பத்தகாத நிகழ்ச்சிகள்லாம் நடந்தது. இந்த பொண்ணு மறுக்குது, இது சரியில்லைன்னு சொல்லுது, எனக்கு இது பிடிக்கலன்னு சொல்லுது. அவர் முன்னால் டிரைவர்கிட்ட ரியர் வியூ மிரரை மேலே தூக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அவர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பெண்ணுக்கிட்ட வந்து அத்துமீற முயற்சிக்கிறாரு. இதுக்குள்ளார வந்து உங்களுக்கு வழியில் வந்து கள்ளக்குறிச்சி எஸ்பி ஹக்கு நிற்கிறாரு, ஜியாவுல் ஹக் நிற்கிறாரு. அங்கே அவரை பார்த்து இவங்க வண்டியை ஸ்லோ பண்ணுறாங்க. இந்த வண்டியை ஸ்லோ பண்ணால் அவரை அவர்கிட்ட பேசுகிறதுக்காக. அப்போ இந்த பொண்ணு கதவை திறந்துட்டு இறங்கிடுது. இதுக்கிடையில் இது பின்னாலேயே வர சொல்லிட்டு வந்த இதனுடைய ஸ்டாஃப் கார் இருக்குதுங்களே, அதை வந்து இந்த அம்மாவுடைய பிஎஸ்ஓ ஒருத்தர் சுந்தர்ன்றவர், அவர் அதை எடுத்துக்கிட்டு வேறு இடத்துக்கு போயிடுறாரு. ஆனாலும் இந்த அம்மா வந்து ஜியாவுல் ஹக்கினுடைய காரில் ஏறிக்கிட்டு அதுக்கு ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு என்ன நடந்ததுன்றது அவங்களால கெஸ் பண்ண முடியுது. அங்கேருந்து அவருடைய வண்டி எடுத்துக்கிட்டு இந்த அம்மா பெரம்பலூருக்கு திரும்ப போயிட்டு அந்த இரவு வந்து ரொம்ப ஒரு சங்கடமான இரவாக இருக்குது. ஏன்னா இந்த பெண்ணினுடைய கணவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி. எந்த ஊரில்? அவர் டெல்லியில் இருக்கார். ஓகே. அவர்கிட்ட இந்த தகவல்கள் எல்லாம் சொல்கிறாங்க. சொன்ன பின்னால் அவர் வந்து அங்கே டெல்லி அளவில் தன்னுடைய சக அதிகாரிகள்கிட்ட சொல்லி எம்ஹெச்ஏ இருக்குது இல்லைங்களா, ஹோம் அஃபேர்ஸில் அங்கே இருக்கிற அதிகாரிகள்கிட்ட பேசி அவங்க வந்து நீங்கள் தமிழக அரசை இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்க இந்த சம்பவம் நடந்து 2 தினங்கள் ஆன பின்னாலேயும் கூட இந்த விஷயம் வந்து வெளியிலேயே வராமல் படிக்கி இதை வந்து பார்த்துக்கிறாங்க. பத்திரிகையாளர்களும் அதை வந்து எதுவுமே எழுதலை. இந்த அம்மா வந்து அடுத்த நாள் தான் முடிவு பண்ணி இது விஷயமாக டிஜிபியை பார்த்து, டிஜிபி வந்து திரிபாதி தான், அது ஒரு கதை. ஏன்னா அந்த திரிபாதியே வந்து மிக திறமையான ஒரு அதிகாரின்னு பேர் வாங்கினவர். இன்றைக்கி கூட நீங்கள் திருச்சிக்கு போனீங்கன்னா பல பேர் வந்துட்டாங்க, பல அதிகாரிகள் போயிட்டாங்க. ஆனால் திரிபாதின்ற பேரை சொன்னால் அங்கே இருக்கிற அனைவருக்கும் தெரியும். ஏன்னா இவர் அங்கே இருந்தபோது பல புதுமையான விஷயங்களாக செஞ்சார். கம்யூனிட்டி போலீசிங்னு சொல்லிட்டு ஒரு தெருக்கள் தோறும் காவலர்கள் போய் அங்கே இருக்கிற மக்களை அவங்க சந்தித்து, இது வந்து லண்டனில் தான் நடக்கும், அதை வந்து இங்கே செயல்படுத்தி பார்த்தவர் திரிபாதி. ஆனால் இந்த பாலியல் வழக்கில் வந்து அவர் ஒழுங்காக செயல்படலை அப்படிங்கிற. அவர் ஒன்றும் அப்படி கிடையாது, அவர் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு அதிகாரி இருக்கும் பொழுது, எலெக்ஷன் பக்கமாக வரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும்போது அவர் கையில் எல்லா பொறுப்புகளையும் விடுறதுக்கு பதிலாக என்ன பிரச்சனைன்னு தெரியல. இந்த இவருக்கு வந்து அவருடைய கரியர் நெடுக ராஜேஷ் தாஸ் சர்ச்சைகளுக்கு உள்ளான ஒரு மனிதர். ஒரு பெரிய அளவில் சட்டம் ஒழுங்கு அதிகாரின்னு பேர் எடுத்தவரும் அல்ல. ஏன்னா முல்லை பெரியார் சமாசாரத்தில் ஒரு பெரிய சிக்கலை உண்டு பண்ணி வச்சார். பரமக்குடியில் துப்பாக்கி சூடு நடத்தினார். அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் இருந்தபோது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கூடங்குளம் விவகாரத்தில் போய் பிரச்சனை, நான் தனியாக சந்திப்பேன் நான் அப்படின்ட்டு போய் அங்கே பிரச்சனையாக்கி அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவர் கொண்டு போய் கடற்கரையில் போட்டு புரட்டி எடுத்தாங்க. அதில் துப்பாக்கி அங்கே விட்டுட்டு வந்துட்டார். அப்புறம் போலீஸ்காரங்க போய் அந்த துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததாக தகவல். இதே மாதிரியாக துப்பாக்கியை பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேஷ் பண்ணையாருக்கும் பிரச்சனை நடந்த சமயத்தில் அங்கேயும் போய் நான் தனி மனிதனாக சந்திப்பேன் அப்படின்ட்டு போய் அப்புறம் வடிவேல் மாதிரியாக அவங்கெல்லாம் போட்டு ஒரு வழி பண்ணவும் அங்கேருந்து வந்த வேகத்தில் ஓடி வந்த வேகத்தில் துப்பாக்கி விட்டு வந்துட்டார். அங்கேயும் அதுக்கப்புறமேல தான் போய் காவலர்கள் வந்து அந்த துப்பாக்கி மீட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. இதுதான் இவர் சட்டம் ஒழுங்கை இவர் எப்படி பார்த்துக்கிட்டாருன்றதுக்கான மைல்கல் சமாச்சாரங்கள் இதெல்லாம் தான். புரிஞ்சுங்களா? இப்போ தனி மனித வாழ்க்கையில் என்னென்ன பண்ணாருன்றதுக்கு இருக்குது தகவல்கள். இப்போ காவல்துறை அதிகாரியாக சட்டம் ஒழுங்கில் என்னென்ன செஞ்சாருன்னாலையும் இந்த மாதிரி சம்பவங்கள் தான் இருக்குது. மற்றபடி ஒன்றும் பாராட்டி சொல்லக்கூடிய அளவில் சட்டம் ஒழுங்கு அதிகாரி இல்லை. ஒரு இவ்வளோ குற்றங்கள் பண்ணியிருக்காரு. ஆமாம். ஒரு தன்னுடைய மனைவி ஒரு ஐஏஎஸ் அதிகாரி, அவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயங்கள் தெரியாமல் மறைக்கப்பட்டது? எப்படி அவங்களுக்கு தெரியாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எப்படின்னா எல்லா பத்திரிகையிலும் வந்துட்டு தான் இருக்குது. என்னன்னு தெரியல நமக்கு, என்ன அவங்க 2 பேருக்கு இடையில என்ன மாதிரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஆனால் இவ்வளோ நடந்ததுக்கு பின்னால் அவரை கொண்டு வந்து வழக்கம் இல்லாத வழக்கமாக ஒரு ஸ்பெஷல் டிஜி, என்ன இங்கே எப்படி பழக்கம் அப்படின்னா டிஜி ஒருத்தர் இருப்பார், டிஜிக்கு கீழே அடிஷ்னல் டிஜி லாண்ட் ஆர்டர் தான் இருப்பாங்க.
அதுதான் காலகாலமாக இங்கே தமிழ்நாட்டில் மரபு. அந்த மரபை உடைச்சி இவரை வந்து ஸ்பெஷல் டிஜியாக ஆக்கி அங்கே உட்கார வைக்கிறாங்க. ஆனா ஒரு டைரக்டா ஒரு ஐபிஎஸ் ஆபீசர் மேல போய் கை வைக்கிறதுங்கிறது வந்து அதுதான் முதல்ல. அதுதான் இவருக்கு பதவி உயர்வு கொடுத்த அந்த விஷயம்தான் இவரை தூண்டி விட்டதா? கரெக்ட். இப்போ நீ சொல்றீங்களே இது, ஏன்னா வழக்கம் இல்லாத வழக்கமாக ஒரு மரபை உடைத்து தன்னை வந்து ஒரு டிஜிபிக்கு நிகரான இடத்துல உட்கார வச்சா, இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் வந்து இவர் சீஃபாக இருக்கக்கூடிய ஹெச்ஓபிஎஃப்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸு, அப்படியாக கருதப்படுற ஒரு லாண்ட் ஆர்டர் டிஜி தான். மற்ற டிஜியெல்லாம் இருக்காங்க, அவங்க பேரெல்லாம் கூட நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் வந்து சீருடை பணியாளர் வாரியத்தில் இருப்பார், ஒருத்தர் ஊழல் கண்காணிப்பு துறையில் இருப்பார், ஒருத்தர் ஹவுசிங் போர்டில் இருப்பார். அந்த மாதிரி வெவ்வேறு இடங்களில் இருப்பாங்க. அவங்க பேர்கள் கூட மக்களுக்கு வந்து தெரியாது. அப்படியான இடத்துல தான் வந்து அடுத்து வரக்கூடிய டிஜிபியை போடுறது வழக்கம். டிஜிபி இருக்கிற அதே அலுவலகத்தில் டிஜிபி இருக்கிற அறைக்கு நேர் எதிரான ஒரு அறையில் கொண்டு போய் ஸ்பெஷல் டிஜின்னு ஒருத்தரை உட்கார வச்சது தமிழக காவல்துறை வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை. அது செய்யும் பொழுது அந்த பதவியை ஏற்கிற ஒரு மனிதருக்கு தனக்காக விதிகள் மீறப்படுகின்றன, தனக்காக புதிய விதிகள் உருவாக்கப்படுகின்றன. தான் வந்து ஏதோ ஒரு பெரிய கெத்து, தான் எது என்ன வேணாலும் தான் செய்யலாம், அரசு தன்னை ஆதரிக்கும் அப்படின்றது மாதிரியான ஒரு தைரியம் அவருக்கு வந்துடுது. அதனால தான் இங்கேருந்து பெங்களூர் வரைக்கும் போகிறாரு. சசிகலாம்மா வர்றாங்க. வரும்பொழுது அவங்க தமிழ்நாட்டு எல்லைக்கு வந்த உடனே கொடியை வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இது ஆர்டர் ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் அதிமுக கொடியை அவங்க பறக்க விடக்கூடாது. இப்போ சொல்கிறாங்க இல்லையா, ஓபிஎஸ்க்கு அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அது மாதிரியாக அதை செயல்படுத்துறதுக்கு இவர் தான் இங்கேருந்து போகிறாரு. அங்கே இருக்கக்கூடிய எஸ்பி இருக்கிறாரு, டிஐஜி இருக்கிறாரு, ஐஜி இருக்கிறாரு, எல்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பாரு சொன்னால் பார்ப்பாங்க. ஆனால் இவர் இங்கிருந்து அங்கே போகிறாரு. ஏன்னா அது வந்து ஆள்பவர்களை மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்தும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அல்லது தனக்கு கொடுத்த இந்த பதவிக்கு தான் காட்டும் நன்றின்னு நினைக்கிறாரு. அதுக்காக போகிறாரு. ஸோ இந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் செஞ்சு அவருக்கு வந்து தான் ஏதோ முதல்வருக்கு மிக நெருக்கமானவன், தான் எது செஞ்சாலும் தப்பித்து கொள்ளலாம். ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. அப்படியான ஒரு மமதை, அப்படியான ஒரு எண்ணம் தான் இவர் வந்து பாலியல் அத்துமீறலுக்கு தூண்டி விட்டுச்சா? இருக்கலாம் அந்த இது. ஏன்னா இவர் அதுக்கு முன்னாலேயே அந்த அம்மா வந்து இதுலேயே எஃப்ஐஆர்லேயே கொடுக்குறாங்க. இதுக்கு முன்னே ஒரு தடவை இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னால் அவர் பெரம்பலூருக்கு வந்திருந்த சமயத்தில் அந்த குறிப்பிட்ட எஸ்பி இருக்காங்களா, ஐபிஎஸ் ஆஃபீஸரு, அந்த அம்மாவை ஃபோட்டோ எடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரி எடுத்திருக்காரு. எடுத்து அந்த ஃபோட்டோவை அவருடைய ஃபேவரட் ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய செல்ஃபோனில் சேமித்து வச்சுருக்கிறாரு. அதை வந்து அந்த அம்மா கிட்ட காமிக்கிறாரு. இந்த மாதிரி உன்னுடைய புகைப்படத்தை நான் வச்சுருக்கேன், என்னுடைய ஃபேவரட்ஸ்ன்னு போட்டு வச்சுருக்கேன் பாரு, அடிக்கடி எடுத்து நான் பார்ப்பேன் இதை அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்படி பார்த்து இவருக்கு வந்து எண்ணங்கள் வந்துருச்சோ என்னமோ தெரியல. ஸோ அங்கே போய் அந்த முயற்சி பண்ணுறாரு. அது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு, ஒரு பெண்மணி, அவங்க கணவர் வந்து ஐஏஎஸ்ல இருக்கிறாரு. எந்த ஒரு பயமுமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வந்து சட்டம் தெரியும், அவங்களுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுன்றது தெரியும். அப்படின்றதெல்லாம் கூட எதையுமே நினைக்காம அப்படி எப்படி தன்னை மீறின ஒரு காம இச்சையோ காம வெறியோ எப்படி வரும்னு சொல்லி தெரில, அது மாதிரி பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவங்க புகார் கொடுக்கறதுக்கு வர்றாங்க. அந்த புகார் கொடுக்கறதுக்கு வரும்போது அந்த வர்ற வழியில் இருக்கக்கூடிய ஒரு 3 அதிகாரிகள்கிட்ட பேசுகிறாரு. பேசி நீங்கள் கொஞ்சம் பேசுங்க, ஏன்னா அந்த அம்மாவுடைய ரேங்க், இவங்க எஸ்பி. ஸோ அதனால் எஸ்பி ஜியாவுல் ஹக்குக்கிட்ட, அப்புறம் இன்னொரு எஸ்பி தீபா, இவங்க மிட்டல் இருக்காங்களா அவங்கக்கிட்ட, அப்புறம் இன்னும் ஒரு யாரோ அபினவ் அப்படின்னு ஒருத்தர், அவர்கிட்ட, அவங்கக்கிட்ட எல்லாம் பேசி நீங்கள் அந்த பொண்ணுக்கிட்ட பேசி கொஞ்சம் சமரசம் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் அந்த பொண்ணு அதையும் கேட்குறதில்ல, கேட்காம அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. உடனே என்ன செய்கிறாரு, இந்த செங்கல்பட்டு எஸ்பி கண்ணன் இருக்கிறாரு, அவருக்கு தகவல் சொல்லி அந்த அம்மா வர்றாங்க, இந்த வண்டியை மறித்து அவங்கள திருப்பி போக சொல்லுங்கள், என்கிட்ட பேச வைங்க, அவங்கள நீங்கள் சொல்லுங்கள், அவங்க பேசினா ரேட்டு, அவங்க பேசலைன்னா உங்கள் ஃபோன்லேயாவது கால் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதை வந்து அப்படியே ஒரு கீழ்ப்படுதலோட கண்ணன் செஞ்சிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு கண்ணன் மேலே ஒன்றும் குற்றம் இருக்கிறதா நான் சொல்ல மாட்டேன். மற்றபடி நீதிபதி என்னவா நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு, ஏன்னா காவல்துறையை பொறுத்தளவுலையும் எந்த சீருடை பணியிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலதிகாரி சொன்னால் கேள்வி கேட்குறது இல்லை கீழே இருக்கிறவங்களுடைய வேலை. இட் இஸ் நாட் ஃபார் அஸ் டு ஆஸ்க் வாட் அண்ட் ஒய், பட் டு
லே டவுன் அண்ட் டை. ராஜேஷ் தாஸோடைய தற்போதைய நிலைமை என்ன? அவருக்கு ஒன்றும் இல்லை, அவர் சந்தோஷமாக தான் இருக்கிறார். அவருக்கு வந்து இந்த 2 வருஷம் வழக்கு நடந்ததுங்க. அந்த வழக்கே 2 வருஷம் நடந்திருக்க வேண்டிய வழக்கே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து சொல்கிறவங்க வந்து ஒன்றும் விவரம் தெரியாத ஆள் கிடையாது. இது யாருக்கும் தெரியாத சம்பவமும் கிடையாது. ஏற்கனவே எல்லாரும் பார்த்து சம்மந்தமாக இதில் வந்து தனியாக 6 பேர் கொண்ட ஒரு குழுவை வேற அமைச்சாங்க அரசு. அமைச்சு அதில் வந்து ஜெயஸ்ரீ ரங்கநாதன் இருந்தாங்க. அவங்க ஒரு ஹைலி எஃபிஷியன்ட் ஆஃபீஸர். அவங்க வந்து எந்த சார்பு நிலையமும் எடுக்காத ஒருத்தருங்க. அவங்கக்கிட்ட சீமா அகர்வால் இருந்தாங்க, சாமுண்டீஸ்வரி இருந்தாங்க, அருண் இருந்தார். அதுக்கப்புறமேல ஆக்டிவிஸ்ட் ஒரு அம்மாவும் அதில் இருந்தாங்க, ஜோனான்னு சொல்லி. இவ்வளவு தூரம் இருந்தும் அந்த கேஸோட நிலைமை இல்லை, அவங்கெல்லாம் இருந்து அவங்களும் வந்து இவர் செஞ்சது குற்றம்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இங்கே நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை 2 வருஷத்துக்கு 2 வருஷம் ஆயிருக்கக்கூடாத ஒரு வழக்கை நடுவில் பெட்டிஷன் போட வேண்டியது, அதுக்கப்புறமேல் ஆஜராகாமல் விட வேண்டியது, இந்த மாதிரி கால நீட்டிப்பெல்லாம் செஞ்சு தான் வந்து அந்த வழக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தினுடைய முடிவில் அவங்க நீதியரசர் புஷ்பராணி அவர்கள் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட்டு கொடுக்குறாங்க. பட் ஆக்சுவலாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டு கொடுத்த போதே பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வந்து அது நியாயமான ஜட்ஜ்மெண்ட் மாதிரி தெரியல. பட் நம்ம அதை சொல்லக்கூடாது. அது என்ன ஜட்ஜ்மெண்ட்? இல்லை, என்னன்னாக்க ஒரு அந்த 354 ஐபிசி செக்ஷன் போட்டிருக்காங்க. அந்த 354 ஐபிசி ஒரு பெண்களை வந்து மானபங்கப்படுத்துதல், கண்ணிய குறைவாக நடத்துதல், அவங்கக்கிட்ட செக்ஷுவல் அட்வான்சஸ் பண்ணுறது, அதுக்கு ஏற்றது மாதிரியான நகர்வுகளை செய்தல், படங்களை காட்டுதல், இந்த மாதிரி செக்ஷன் அது. அதில் வந்து குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 3 ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு இருக்குது. அதுக்கடுத்தது கிரிமினல் இன்டிமிடேஷன் ஒன்று இருக்குது. அந்த கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கும் உங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமேலு செக்ஷன் 4 ஆஃப் தமிழ்நாடு ப்ரொஹிபிஷன் ஆஃப் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அது ரொம்ப வலிமையான ஒரு செக்ஷன் அது. அந்த செக்ஷன் படி ஒரு 3 ஆண்டுகள் தர வேண்டியதாக இருக்குது. அப்போது அதுக்கு ஒரு 3 ஆண்டு, இதுக்கு ஒரு 3 ஆண்டு, கிரிமினல் இன்டிமிடேஷனுக்கு 1 ஆண்டு, இது மட்டும் சேர்ந்தாலேயே அதுவே ஒரு 7 ஆண்டு வருது. அப்புறம் அதில் ஃபைனுன்னு தான் சொல்லியிருக்குது. இந்த ஃபைனுன்னு சொன்னாக்கா நீங்கள் அதில் 10 லட்சம் கூட போடலாம், 20 லட்சம் கூட போடலாம். ஆனால் இவங்க 10,000 போடுறாங்க. 2 10,000ங்களும், அதாவது 2 செக்ஷனுக்கு 2 10,000ங்களும், அதுக்கு ஒரு 3 ஆண்டு தண்டனை, இதுக்கு ஒரு 3 ஆண்டு தண்டனை. ஆனால் அந்த 2 3 ஆண்டு தண்டனைகளையும் சைமில்டேனியஸாக அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ 3 + 3ன்னு இருக்க வேண்டியது கிடையாது. ஒரு 3 இருந்தாலேயே அந்த இன்னொரு 3 அதில் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் கொடுத்தாங்க. அந்த தண்டனையை கொடுத்தா அந்த தினத்திலேயே அவருக்கு வந்து பெயில் வழங்கப்பட்டது. 30 நாட்களுக்குள் நீங்கள் வந்து ஹைகோர்ட்டில் அப்பீல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அது வந்து அப்பீல் பண்ணாங்க. ஹைகோர்ட்டில் வந்து என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து இது வந்து சொல்லப்பட்ட இழைக்கப்பட்ட அநீதிக்கு ஏற்ற தண்டனை அல்ல அப்படின்ட்டு இவங்க அப்பீல் போயிருந்திருக்கணும். ஆனால் போன மாதிரியாக எனக்கு தகவல் இல்லை. ஒரு பாலியல் வழக்கில் கணவர் தப்பிச்சிட்டாரு, ஆனால் கணவர் தண்டனை அனுபவிக்கலை அப்படின்னு தெரிஞ்சும் இந்த நேரத்தில் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ ஏன் அதாவது நீங்கள் தான் எது எடுத்தாலையும் நீங்கள் இந்த மாதிரி அர்த்தம் பண்ணிக்கிறீங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இதே ராஜேஷ் தாஸுக்கு ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்டல் என்கொயரி ஒன்று நடந்தது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 6 குழு அவங்க அறிக்கையை தந்தாங்க. அதனுடைய அடிப்படையில் இவருக்கு வந்து குற்றப்பத்திரிகை தரப்பட்டது. அந்த குற்றப்பத்திரிகை இது வந்து எங்களுடைய துறை ரீதியான நடவடிக்கை. அந்த துறை ரீதியான நடவடிக்கையின் முடிவில் இவருக்கு வந்து கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் சில தினங்களில் அவர் ஆட்டோமேட்டிக்காகவே ரிட்டையர் ஆகிறாரு. புரியுதா உங்களுக்கு? அப்போ சில தினங்களுக்கு முன்னால் இந்த கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட்டை போய் ஏன் கொடுக்கணும்? இவங்க உண்மையாகவே அவர் செஞ்சது ஒரு பெண்மணி, ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னாக்க ஒன்றும் கொம்புன்னு சொல்ல வரல நான். ஆனால் ஒரு சட்டம் தெரிந்த, கட்டாயமாக தன் மேல் எதிர்வினை புரியக்கூடிய ஆற்றல் உள்ள ஒரு நபர் அப்படின்னு தெரிஞ்ச அந்த அம்மா மேலே கையை வச்சு இவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். இந்த மாதிரியான நபர்களுக்கு கடுமையான தண்டனையை கொடுத்தாதான் இப்படியான எண்ணங்கள் உள்ள மற்ற அதிகாரிகளுக்கு, மற்ற துறையில், காவல்துறைன்றது கிடையாது, மற்ற பல இடங்களில் இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது.
பத்திரிகை துறையில் நடக்குது. இப்போ நம்ம இவர் மேலே அக்பர் அமைச்சராக இருந்தார், அவர் மேலே ரமணின்றவங்க இப்போ கொடுத்தாங்க. திரைத்துறையில் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ சின்மயி வந்து வைரமுத்து மேலே கொடுத்தாங்க. அந்த மாதிரி துறைதோறும் இந்த தொல்லை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இது பெண்களுக்கு வந்து பெரிய இடையூறாக இருக்குது. இது எல்லாத்துக்குமே ஒரு பாடம் கற்பிச்சது மாதிரி இருந்திருக்கணும். ஆகவே இவங்க உண்மையாகவே தண்டிக்கணும்னு நினச்சிருந்தாங்கன்னா டிஸ்மிஸ் தான் பண்ணியிருக்கணும். இப்போ நீங்கள் அது கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் பண்ணதுனால அவருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷனோ அல்லது அந்த அவருக்கு கிடைக்க வேண்டிய மற்ற பணங்கள் கொடை எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லாமல் அவருக்கு போய் சேரும். இதில் என்ன அதிரடி இருக்குங்க? உடனே பார்த்தீங்கன்னா பத்திரிகை செய்தியிலையும் சரி, யூடியூபர்களும் சரி, உடனே ஆமுதா அதிரடி. இதில் என்ன அதிரடி இருக்குது? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லைங்களா? இது ஒரு தண்டனையா? இது தண்டனைன்னு சொல்ல முடியாது. அப்படியே மெதுவாக வலிக்காத மாதிரி நான் குட்டுறேன், நான் உனக்கு வந்து நான் உன்னை அடிக்கிறேன், நீ வந்து அழுவாத மாதிரி சத்தம் போடு அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியாக ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது ஏன் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஊடகமும் கேள்வி எழுப்பலை. ஆனால் இதையும் அதிரடின்னு தான் சொல்கிறாங்க. அது மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஊடகங்கள் பார்க்கிற பார்வை அப்படின்றது ஒரு விதமானதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த வியூலா ராஜேஷ் கணவருடைய புகழ் மங்க தொடங்கி விட்டது, கணவர் வந்து ஓய்வு பெற்று விட்டார் அப்படின்றது மாதிரியான விஷயங்களை மனசில் வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேர் மாற்றிருப்பாங்கன்னு எனக்கு தோணலை. எனக்கு வந்து வியூலா ராஜேஷ் எல்லாம் நண்பர் கிடையாது, அதனால் நான் அவங்கக்கிட்ட எனக்கு பேசவும் முடியாது. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஜோசியக்காரங்கள் சொன்ன காரணத்துக்காக, நியூமராலஜி காரணத்துக்காக அவங்க மாற்றி இருக்கக்கூடும். ஆனால் எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் வெங்கடேசன் என்றவர் எங்களுக்கெல்லாம் அதிகாரியாக இருந்தவர். அது நம்ம வியூலா வெங்கடேசனாக இருப்பது ரொம்ப சௌரியமானது, மதிப்புக்குரியது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இருந்துக்கிட்டு பேர் மாற்றும் போது நிறைய ஆவணங்களில் மாற்ற வேண்டி இருக்குமே, அதெல்லாம் சாத்தியமான விஷயங்கள் தானா? ஒன்றும் ஆவணம் என்ன ஆவணம் இருக்குது? அவங்களுடைய பர்சனல் ஃபைல் ஒன்று இருக்கும், அவ்வளோதான். ஸோ அதில் வந்து அவங்க பேரை மாற்ற ஒன்று தான். இனிமேல் அவங்க அவங்களுடைய லெட்டர் பேடு, அவங்க கையெழுத்து போடுறது, அதில் எல்லாம் வந்து அவங்க இப்படியாக போட்டுக்குவாங்க. ஏன்னா கெசட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க தானே, அதனால் அது எப்படி வேணாலும் எங்கள் மாற்றிக்கலாம். இன்னும் பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த ராஜேஷ் தாஸ் வந்து அவருடைய புகைப்படங்களை பிரசுரிக்கக்கூடாது என்றும் அவருடைய பெயரை உச்சரிக்கக்கூடாது என்றும் அப்படியெல்லாம் வந்து கோர்ட்டுக்கு போய் ஆர்டர் வாங்கினார். இது மாதிரி ஆர்டர்லாம் கொடுக்குறாங்கங்க கோர்ட்டில். நம்ம அதை பற்றி எதுவுமே பேசக்கூடாது, ஏன்னா பேசினா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகிடும். ஆகவே அதை நம்ம விட்டுருவோம். இன்னைக்கு அவர் பேர் நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம். இல்லை, அது கடந்து போய்விட்டது. ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்படியான ஒரு உத்தரவை வந்து அவர் வாங்கியிருந்தாங்க. இப்போ சொல்லலாம். நிறைய விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி மேம். தமிழகம் மற்றும் தரணி எங்கும் தடம் பதித்துக் கொண்டிருக்கும் நமது தொப்பி வாப்பா பிரியாணி. SRW இந்தியா வழங்கும் தொழில் முனைவோரு கண்காட்சி. இடம் சென்னை ட்ரேட் சென்டர்.